எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் மந்த்தில் இருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு எந்த மாதிரியான பேங்க் எக்ஸாம்ஸ் வரப்போகுது, ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து தெரியல. ஸோ தெரியல இந்த சென்ஸ் அதை பற்றி நம்ம பெருசாக டீட்டெயில்டாக பேச வேணாம். நம்ம பேச போகிறது எதை பற்றி அப்படின்னா, நம்ம வந்து இப்போ தான் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதா நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு கிறிஸ்பாகவே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேங்க் எக்ஸாம்ஸ்க்குன்னு ஒரு சில டைம் எடுக்க தான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் 6 months எடுத்துக்கலாம், 1 year எடுத்துக்கலாம், இல்லை 2 years எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரொம்ப சீரியஸான ஆஸ்பிரண்ட்டாக உங்களோட 100% தந்துட்டீங்கன்னா 2 years இட்ஸ் கண்டிப்பாக 2 yearsக்குள்ளே டெஃபினட்டாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் ரொம்ப சின்சியராக எஃபெக்டிவாக ஸ்மார்ட்டாக, ரொம்ப முக்கியம், ஹார்டர் ப்ளஸ் ஸ்மார்ட் இருக்க கரெக்டான ப்ரொபோர்ஷனில் கடினமாகவும் உழைச்சிட்டு அறிவாளித்தனமாக புத்திசாலித்தனமாக உழைச்சிங்கன்னா 1 yearல கிளியர் பண்ணிடலாம். ஸோ 1 year to 2 years அப்படிங்கிறது ஒரு கரெக்டான ஒரு டைம் பீரியட். ஸோ நம்ம பிகினராக என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் ஒரு 6 monthsங்க. இந்த 6 months என்ன பண்ணிடணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒதுக்கிடணும். எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய பேசிக்ஸை படிக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு 6 months. ஸோ சில பேர் சொல்லுவாங்க, ஒரு மாதத்தில் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணுவது எப்படி, இதெல்லாம் ஒரு வீடியோ நான் வந்து பார்த்தேன், டைட்டில் பார்த்தேன், லெவல் உள்ளே போய் பார்க்கல. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வருதா, தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. முதல் 6 months நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து மேக்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு புதுசு, ரொம்ப புதுசு அப்படின்னா நீங்கள் வந்து மெனக்கட்டு ஒரு 2 months குவான்ஸ் கற்றுக்கணும், 2 months ஆர் 1 month to 2 months ரீசனிங் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் இங்கிலீஷும் உங்களுக்கு புதுசு அப்படின்னா கிராமரும் நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 6 months வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பேசிக்ஸ்க்கு நீங்கள் ஒதுக்கிடுங்க. ஓகேவா? இதுதான். ஸோ ஆஸ் அ பிகினராக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நல்லா ரிலாக்ஸாக ஜாலியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 6 months வந்து நம்ம பேசிக்ஸ் கற்றுக்க போகிறோம். ஜாலியாக கற்றுக்கோங்க. ஓகேவா? எந்த ஒரு மார்க் டெஸ்ட்டு கூட போக வேணாம். நல்லா ஜாலியாக ரிலாக்ஸ்டாக நல்லா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, பேசிக்ஸ்லேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ எப்படி எனக்கு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கே தெரியும் இந்த எக்ஸாம் தேறிட முடியும், நமக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இல்லை ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் எடுத்து போட்டு பாருங்கள். ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டே நெட்டில் நிறைய இருக்குது. ஃப்ரீ மார்க் டெஸ்ட் IBPSpo PRELIMS ஃப்ரீ மார்க் டெஸ்ட் அடிச்சிங்கனாலே வரும். அதில் போட்டு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நீங்கள் தேடுற சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை எனக்கு பேசிக்ஸே தெரியல அப்படின்னா நீங்கள் ஆரம்பிங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ தான் நம்ம பேங்க் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருமே பேசிக்லேருந்து ஆரம்பிக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. ஓகேவா? ஸோ ஒரு 6 மாதம் ஒதுக்கி உங்கள் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணிட்டு நீங்கள் போங்க. இதுதான் என்னுடைய ஸ்ட்ராங்கான சஜஷன். நான் எதையுமே ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ண மாட்டேன், அதை சொல்கிறேன். ஸோ ஸ்ட்ராங்காக ஒரு 6 மாதம் ஒதுக்கிடுங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் பேரலாக கற்றுக்கிட்டாலும் சரி, எப்படி கற்றுக்கிட்டாலும் சரி. ஸோ நீங்கள் வந்து நல்ல ஃபவுண்டேஷன்ஸை பில்டு பண்ணுங்கள். ஸோ இதில் முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நியூஸ் பேப்பரும் கரண்ட் அஃபேர்ஸையும் டெய்லியும் படிச்சுட்டு வரணும். ஸோ நியூஸ் பேப்பரை 3 hours அப்படிலாம் படிக்க வேண்டியதில்லை, 1 hour கூட படிச்சிருங்க. ஸோ அது எப்படி 1 hourக்குள்ள படிக்கிறதுங்கிறதுக்கு நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு லிங்க் கீழே கொடுக்குறேன். இல்லைனா கூட ஃப்ரெஷ்ஷாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போகணும், ப்ராப்ளம் இல்லை. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸையும் ஒரு 1 hour 1.5 hours முடிக்க பாருங்கள். ஓகேவா? ஸோ அது பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன், அது ஒரு லிங்க் கீழே இருக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இல்லைனாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக படிப்போம். பட் இவ்வளோ தான். ஸோ 6 மாதம் நம்மளுடைய பேசிக்ஸை படிக்க போகிறோம், அதோட சேர்த்து டெய்லி நியூஸ் பேப்பர்ஸை படிக்க போகிறோம், அதோட சேர்த்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை படிக்க போகிறோம். ஸோ இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ஒரு நாள் விட்டாலும் நீங்கள் தோக்கிற சைடு, லூசிங் சைடு போயிருவீங்க. ஸோ ஆரம்பத்துலேருந்தே படிச்சுட்டு வாங்க. அப்போ தான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எஜ் கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். பார்ப்போம், அடுத்தடுத்த வீடியோஸில் தொடர்ந்து வந்து பார்ப்போம். நீங்களும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என் டெலிகிராம் குரூப் ஒரு லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். என்னுடைய வீடியோ ரொம்ப பிடிச்சுன்னா இருக்கா ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ டில் தென் பை ஃப்ரம் கிஷோர்.